விஜய் மட்டும் ஆட்சியில் உட்காந்துட்டா அடுத்த 15 ஆண்டுகள் நம்மளால ஆட்சி அமைக்கவே முடியாது. எப்படி எம்ஜிஆர் மக்கள் தலைவரா நின்னாரோ அதே மாதிரி விஜயும் மக்கள் தலைவரா உருவெடுத்துருவார் அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் நினைக்கிறதா நேற்று மாலை ஒரு தி ஹிந்து ஆர்டிக்கல் வெளியாகி இருந்துச்சு. இன்று காலை அந்த வரிகள் அந்த ஆர்டிக்கல்லேருந்து நீக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ரஜினிகாந்த் சொன்ன ஒரு டயலாக் தான் ஞாபகம் வருது. 10 பலசாலிகள் ஒன்று சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. 10 பேர் சேர்ந்து இருக்காங்களே அவங்க பலசாலிகளா, இல்ல அந்த ஒருத்தன் 10 பலசாலிகளையும் சமாளிச்சு எதிர்த்து நிற்கிறானே அவன் பலசாலியா? தமிழ்நாடு அரசியல் வரலாற்றின் பரம எதிரிகளான திமுகவும் அதிமுகவும் விஜய் அப்படின்ற ஒரு சக்தியை எதிர்க்கிறதுக்காக ஒன்றிணையறதா தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகவும் பதவியேற்க போறாங்க. கூட்டணியில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய கட்சிகள் அமைச்சரவையில் பங்கேற்க போறாங்க. இப்படின்றது தான் தமிழ்நாடு அரசியலில் பற்றி இருக்கும் தீ. முதல்ல இது வதந்தியா பார்க்கப்பட்டுச்சு. ஆனா தற்போது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்ல ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினோ இதை மறுக்கவே இல்லை. இது நடக்காது, நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றது தான் என்னுடைய நம்பிக்கையும். ஆனா ஒரு சில நாளாவே இந்த டாக்ஸ் பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. கட்சிகள் இதை வச்சு கேம் விளையாடிக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாடு அரசியல்ல என்ன நடக்குது வாங்க விரிவா பார்க்கலாம். முதல்ல அதிமுக திமுக இணைஞ்சா அவங்க கிட்ட அந்த மேஜிக் நம்பர்ஸான 118 இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். திமுக 59, அதிமுக 47. இவங்க 2 பேரும் சேர்ந்தா இவங்க கிட்ட இருக்கிற நம்பர்ஸ் 106. இவங்க 2 பேருமே நேச்சுரல் பார்ட்னர்ஸ் கிடையாது. கடந்த 50 ஆண்டு கால தமிழ்நாடு அரசியல்ல எதிரெதிர் துருவங்கள்ல நின்று அரசியல் செஞ்சவங்க. இவங்க கை கோர்க்க மாட்டாங்க. அப்படி ஒருவேளை கை கோர்க்கிறாங்க அப்படின்னே வச்சுப்போம். அதுக்கு முதல்ல ஒன்று நடக்கணும். அதுதான் என்டிஏ கூட்டணி பாஜகவிலிருந்து அதிமுக வெளியில வரணும். காரணம், பாஜக இருக்கிற இடத்துல திமுக, இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், IUML இந்த கட்சிகள் யாருமே இருக்க முடியாது. அதனால இவங்க அரசியலை தக்க வச்சுக்கிறதுக்காகவாச்சும் என்டிஏ கூட்டணியிலிருந்து முதல்ல அதிமுக வெளியில வரணும். வர போறாங்க அப்படின்ற தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அதிமுக பாஜக அந்த கூட்டணி அப்படின்றது உடையிறதாகவும் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. மிக விரைவிலேயே அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில வந்துடுறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அதன் பிறகு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கிட்ட 2 MLAக்கள் இருக்காங்க. அவங்க ஆதரவு அளிக்கிறாங்க. அடுத்ததா கம்யூனிஸ்ட் 2 கட்சிகள் கிட்டையும் தலா 2 MLAக்கள் இருக்காங்க. ஸோ டோட்டலா 4 MLAக்கள் ஆதரவு அளிக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போ 112 MLAக்கள் இருக்காங்க. அதன் பிறகு தேமுதிக கிட்ட 1 MLAவும் அமமுக கிட்ட 1 MLAவும் இருக்காங்க. ஸோ 114 MLAக்களின் ஆதரவு வந்துடும். இப்போ இருக்கிற கடைசி பிரச்சனை என்ன அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த 2 கட்சிகளுமே எதிரெதிர் துருவங்களாக இருக்கக்கூடியவங்க. இவங்க இருக்கிற இடத்துல இன்னொருத்தவங்க இருக்க மாட்டாங்க, இன்னொருத்தவங்க இருக்கிற இடத்துல இவங்க இருக்க மாட்டாங்க. அப்படின்ற சூழல்ல பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட 4 MLAக்கள் இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கிட்ட 2 பேர் இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியோட 4 MLAக்கள் ஆதரவு கொடுத்தாதான் இந்த கூட்டணி ஆட்சியை அமைக்க முடியும். அப்படின்ற சூழல்ல பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பக்கம் வந்தே ஆகணும். அப்படின்றப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பாங்க அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு. ஒருவேளை அவங்களும் ஆதரிக்கிறாங்க அப்படின்னே வச்சுப்போம். அப்படின்னா இந்த கூட்டணி அப்படின்றது ஆட்சி அமைக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. திமுகவும் அதிமுகவும் ஆட்சி அமைக்கிறதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு சினாரியோ. ஆனா ஒவ்வொரு கட்சிகளுக்குமே தற்போது ஒவ்வொரு அரசியல் கணக்குகள் இருக்கு. அதுல தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நம்ம ஒரு மதசார்பற்ற கூட்டணியை, மதசார்பற்ற அரசியலை தமிழ்நாட்டில் பேசிட்டு இருக்கோம். அப்படின்றப்ப என்டிஏ கூட்டணி அதிமுகவோ இல்லது பாமகவோ அந்த கட்சிகள் இல்லாமல் நம்ம ஆட்சியை அமைச்சாதான் அடுத்ததா அரசியலை தொடர அது வழிவகுக்கும் அப்படின்னு நம்புறாரு. ஸோ அவருடைய ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை தன்னுடைய பக்கம் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு தான் அவர் முதல்லேருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. லெட்டர் அனுப்புனாங்க, தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினாங்க, நேற்று நேரடியாக போய் சந்திச்சு ஆதரவு கோரியிருக்காங்க. இதில் இன்னொரு விதமான கூர்மையான அரசியலும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, கடந்த 10 ஆண்டுகளில் திமுக பெற்ற வெற்றிகள் எல்லாத்துக்குமே காரணம் அவங்களுடைய கூட்டணி அப்படின்றது இன்டாக்டா இருந்தது. விஜய் என்ன நினைக்கிறார்னா, நமக்கு அடுத்த 10-15 ஆண்டு காலத்திற்கு அரசியல் எதிரியாக திமுக தான் இருக்க போறாங்க. அப்படின்றப்ப
அவங்களுடைய கூட்டணியை உடைச்சு திமுகவை தனிமைப்படுத்துறது நம்மளுடைய பலத்தை கூட்டும் அப்படின்னு நம்புறாரு. ஸோ அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸை ஏற்கனவே விஜய் தூக்கிட்டாரு. அடுத்ததா விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், IUML இந்த மாதிரி கட்சிகளையும் அங்கிருந்து தூக்கிட்டா திமுக தனியா நிற்கும். ஏற்கனவே நமக்கு ஆதரவு இருக்கு அப்படின்றப்ப திமுகவை ஈஸியா அடுத்தடுத்த தேர்தல்களை வெற்றி பெற அது வழிவகுக்கும். பெரிய சக்தியா தாவேகாவும் உருவெடுக்கும் அப்படின்னு நம்புறாரு. அதனாலதான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் விஜயோடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கு. ஆனா அந்த இடத்துல ஒரு சின்ன எரரை விஜய் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் கட்சியை கூப்பிட்டு தன்னோட இணைச்சிக்கிட்டது பாஜகவை கடுமையா அப்செட் பண்ணிருக்கு. அதே நேரம் திமுகவையும் கடுமையா பாதிச்சிருக்கு. விஜய் ஒரு மாதிரி காங்கிரஸ் பக்கம் சாயிறாரு. ஏற்கனவே இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சா விஜய் அப்புறம் காங்கிரஸ் ரெண்டு பேரும் கூட்டணி ஆட்சியில் இருப்பாங்க. ஏற்கனவே கேரளாலையும் இப்போ காங்கிரஸ் ஆட்சி அமைக்க போறாங்க. ஏற்கனவே தெலுங்கானா, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. அப்படின்றப்ப தென்னிந்தியாவை ஒரு மாதிரி காங்கிரஸ் டேக் ஓவர் பண்ணக்கூடிய சூழல் வந்துடும். இது லாங் டேர்ம்ல நமக்கு ஆபத்து அப்படின்னு நினைக்கிறாங்க பாஜக. இன்னொரு பக்கம் திமுகவால் முதல்ல விஜய் ஜெயிச்சதையே ஏத்துக்க முடியல. அது மட்டும் இல்லாம விஜய் ஜெயிச்ச உடனேயே காங்கிரஸ் அவங்க பக்கம் தாவிட்டாங்களே அப்படின்றது ரொம்பவே அப்செட் செஞ்சிருக்கு. சோ INDA அலையன்ஸ் அப்படின்றது உடைஞ்சிருச்சு. இந்த சூழல்ல திமுகவும் தோல்வியை தழுவி இருக்காங்க. அடுத்ததா லோக்சபா தேர்தல் வரப்போகுது. அதன் பிறகு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரும் அப்படின்ற சூழல்ல தாவேகா எக்காரணம் கொண்டும் ஆட்சி அமைச்சிடக்கூடாது. அப்படி ஆட்சி அமைச்சா அது மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுத்துரும் அப்படின்றதுனால அதிமுக ஆட்சி அமைச்சாலும் பரவாயில்ல, வெளியிலேருந்து நம்ம ஆதரவு அளிப்போம், ஆனால் தாவேகா மட்டும் ஆட்சி அளித்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுக விரும்புறதா ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. அதே நேரம் இன்னொரு பார்வை என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக தங்களுடைய கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், IUML இவங்க எல்லாரையும் ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணி தங்கள் பக்கம் வச்சுக்கிட்டு அதிமுக கூட கூட்டணி அப்படின்ற ஒரு செய்தியை பரவ விடுறாங்க. அப்படின்றப்ப தாவேகாவுக்கு அது ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணும். இப்போ 113 MLAக்கள் தாவேகா கிட்ட இருக்காங்க, காங்கிரஸ் ஆதரவோட சொல்றாங்க. ஆனா அவங்களால ஆட்சி அமைக்க முடியல. அப்படின்றப்ப எப்படியாச்சும் அதிமுக கூட்டணி தயவோட ஆட்சி அமைக்கக்கூடிய சூழலுக்கு விஜயை தள்ளுறதுக்கான ஒரு பிரஷர் டாக்டிக்ஸ் தான் இது அப்படின்னு முன்வைக்கப்படுது. இதுல அதிமுக தாவேகா கூட கூட்டணி அமைக்கும் பட்சத்துல தாவேகாவுடைய அந்த ஒரு நபர் பாலிடிக்ஸ் பலம் அப்படின்றது குறையும் அப்படின்னு திமுக நம்புறாங்க. மீண்டும் அதிமுக தாவேகா கூட்டணி எதிர் துருவத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் அப்படின்ற இருதுருவ அரசியலே தமிழ்நாட்டில் தொடர வேண்டும் அப்படின்னு திமுக நினைக்கிறதா ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. அதே நேரம் அதிமுக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதிமுகவின் MLAக்கள் பலருக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றதான் விருப்பம். காரணம், நம்மளுடைய கட்சி தொடர்ச்சியா தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்கு. அடுத்த தேர்தலில் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. அப்படின்றப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு இடம் நம்ம கூட்டணிக்கு போறது சரியாக இருக்கும் அப்படின்னு பல MLAக்கள் நம்புறாங்க. ஆனா இதுல எடப்பாடி அவர்களுடைய ஈகோ அப்படின்றது டச் பண்ணப்பட்டுருச்சு. அது எந்த இடம் அப்படின்னா, தாவேகா 108 இடங்கள் ஜெயிச்ச பிறகு பல கட்சிகள் கிட்ட நேரடியா அவங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஆதரவு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அதிமுக கிட்ட செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக MLAவை தனிப்பட்ட முறையில் பலருக்கு தொடர்பு கொண்டு ஆதரவு அளிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இது EPS ஓட ஈகோவை டச் பண்ணிட்டு, நான் பார்ட்டியோட லீடரா உட்காந்துருக்கேன், என்ன மீறி என்னுடைய MLAக்கள் கிட்ட நீ எப்படி பேசலாம் அப்படின்றதுடைய வெளிப்பாடு தான் இப்போ பாண்டிச்சேரியில் ஒரு ரெசார்ட்ல எல்லா MLAக்களும் தனிமையில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் காங்கிரஸை முதல் கட்சியாக நீங்கள் சேர்த்துக்கிட்டு வேற ஆப்ஷன்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி யாருமே கிடைக்கலன்னா அதிமுக கிட்ட வரீங்களா அப்படின்றதும் EPSக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கு. ஸோ அதிமுக தரப்பில் முதல்ல நீங்கள் காங்கிரஸை வெளியில் அனுப்புங்க, அப்போதான் அதிமுக 47 MLAக்களுடைய ஆதரவு உங்களுக்கு தரப்படும். அடுத்ததா EPS தான் CM-ஆ இருப்பார், எங்களுடைய MLAக்களுக்கு கணிசமான அளவில் அமைச்சரவையில் இடம் கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அதே நேரம் பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக அதிமுக தமிழ்நாட்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதே நேரம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு புது பிளேயரும் உள்ளார வந்துட்டாரு, அவருக்கும் மக்கள் கிட்ட ஆதரவு இருக்கு. அப்படின்றப்ப இப்போதைக்கு தமிழ்நாட்டில் பாஜகவால் காலூன்றவே முடியாது. அப்படி அவங்க தமிழ்நாட்டு அரசியல்ல உயரம் எடுக்கணும் அப்படின்னா இந்த அதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சிகளில் யாரோ ஒருத்தருடைய செல்வாக்கு அப்படின்றது குறையணும். அந்த செல்வாக்கு குறைக்கணும் அப்படின்னா
பீப்புள் மேண்டேட்ஸ், அதாவது மக்கள்லாம் தாவேக்கா வரணும் அப்படின்னு அவங்கள ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக எலெக்ட் பண்ணியிருக்கப்ப அதுக்கு அகெயின்ஸ்டாக திமுகவும் அதிமுகவும் கைகோர்த்தால் மக்களுடைய எதிர்ப்பு அப்படின்றது அவங்க பக்கம் திரும்பும். அதே நேரம் வந்து ரெண்டு கட்சிகளும் ஒன்றிணையும் போது நிச்சயமா அந்த கட்சி தங்களுடைய டவுன்ஃபாலை சந்திக்கும். அப்படின்றதுனால அதிமுகவும் திமுகவும் கூட்டணியில போறதற்கான அந்த கேமையே பாஜக விளையாடுவதாகவும் ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. உண்மையும் அது கூட தான். ஒருவேளை தாவேக்கா ஆட்சி அமைக்காம அதிமுகவும் திமுகவும் இணைந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சா நிச்சயமா ஏதோ ஒரு திராவிட கட்சி உடனடியாக சரிவை சந்திக்கும், இன்னொரு திராவிட கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக சரிவை சந்திக்கும். அப்படின்றப்ப தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த ஆதரவு அப்படின்றது கூடிக்கிட்டே இருக்க போகுது. நிச்சயமா அடுத்தடுத்த தேர்தல்களில் மிகப்பெரிய ஒரு சக்தியாக விஜய் உருவெடுக்க இருக்காரு அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. அப்படி இருக்கிறப்ப பாஜக அதுக்கான ஆல்டர்னேட்டிவா அண்ணாமலை போன்ற ஃபேஸை நிறுத்தி தமிழ்நாட்டில் மீண்டும் அந்த இருதுருவ அரசியல். ஆனா இந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு விஜய், திமுகவில் உதயநிதி, அந்த சைடு பாஜகவில் அண்ணாமலை, இப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை தமிழ்நாட்டில் கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒருவேளை நடக்காது, அப்படி திமுகவும் அதிமுகவும் கை கோர்த்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்தா அது பாஜகவின் அனுமதியோடு ஆதரவோடு தான் நடக்குது அப்படின்றத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் முதல் நாள்லேருந்தே ரிசல்ட் வந்ததுலேருந்து நான் நம்பக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் இது போன்ற கட்சிகளுடைய துணையோட தாவேக்கா வந்து ஆட்சி அமைக்கும். இல்லை அப்படி அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷனில் அதிமுக தயவோடு தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கான சூழல் தான் இருக்குது. என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம்.